கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய தினத்திலும் உங்கள் மத்தியில் பேச கர்த்தர் வாய்ப்பு அளித்ததுக்காக கர்த்தரை கொடான்னு கொடுத்து சோத்திரம். உங்களுக்காக கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலும் காணவர் கல்யாணத்தில் அதிசயம் பண்ண கர்த்தர், அற்புதம் பண்ண கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். இன்றைய தினத்தில் தியானிக்க போகிறது கல்யாணம் என்ற ஒரு தலைப்பில் வேதத்தை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆதிகாமத்தில் 2வது அதிகாரத்தில் 24வது வார்த்தையை இவ்வனமாக சொல்கிறது. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனையோடு இசைந்திருப்பான், அவர் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனையோடு இசைந்திருப்பான், அவன் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். கர்த்தர் நல்லவர். உங்கள் மத்தியிலே பாரத்தோடு பேசுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில் நிறைய விவாகரத்து நடக்குது. இதுக்கு காரணம் யாருனாக்கா பெற்றோர்கள் தான் காரணம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து பின்பாக அவர்களை நெருக்குகிறார்கள். பண தேவைகளுக்காக வேலைக்கு போ சொல்லிட்டு நெருக்குகிறார்கள். அதே சமயத்தில் முதல்ல என்ன பண்றாங்க, பேசிட்டு பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்கிறார்கள். பிறகு அந்த பிள்ளைகளை பிரித்து விடுகிறார்கள். இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு மனையோடு இசைந்திருப்பான், அவர் ஒரே மாமிசமா இருப்பார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான்னு சொல்லிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு தேவன் இணைத்ததை மனுஷங்க பிரிச்சிடுறாங்க. சில இடத்துல எனக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய பாசங்க தான் திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்வதோடு அவங்க கடமை முடிஞ்சிட்டு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை விசாரிக்கிறது இல்லை. அந்த பிள்ளைகள் திருமணம் ஆனோன்னு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூடி வாங்குறாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க பிரியறது இல்லை. இதுக்கு மூல காரணமே பிள்ளைகளுடைய தாயின் தகப்பன் தான் காரணம். ஹல்லேலூயா. என்னோட கேட்பாங்க, நான் கல்யாண விஷயத்தில் தலையிடுறதில்ல, அந்த பாவம் நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு, எனக்கு அது கொடிய பாவம், அது நான் தலையிடுறதில்ல. சில பேர் கேட்பாங்க, எவ்வளோ நகை போட்டு தருவாங்க சொல்லி கேட்பாங்க. நான் அமைதியாக இருப்பேன். அவங்க நகைலாம் போட மாட்டாங்க, அவங்க கல்யாணம் பண்ண நகை போடாத பொண்ணு சொல்லிட்டு சொன்னாக்கா அவங்க என்ன சார் நகைக்கு பதில் பணம் கொடுப்பாங்களா? பாருங்க என்ன கிறிஸ்தவங்க. காணாவூர் கல்யாணத்துல ஆண்டவர் அற்புதம் பண்ணாரு. ஏன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் பண்ண மாட்டாரா? வேதனைக்குரிய இந்த காரியங்கள். அன்னைக்கே பிள்ளைகள் என்ன பண்றாங்க, கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் வாழ்ந்து பிரிஞ்சிடுறாங்க. அவங்க பிரியல, பெற்றோர்கள் என்ன பண்ணு, அவங்களுக்கு புத்தி சொல்லி சேர்த்து வைக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய தகப்பன் தாய் தகப்பன் தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த பிள்ளைகளை பிரிச்சிடுறாங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? இது போல என்ன பண்ற, கல்யாணம் பண்றாங்க முதல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த பிள்ளையை வாய விடாமல் அவங்களை நெருக்கத்தை கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட கேட்பாங்க, எவ்வளவு நகை போடுவாங்க? சரி, நகை போடலையா, எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்ப நீங்க கர்த்தரை விசுவாசி தானே கல்யாணம் பண்றீங்க, கர்த்தர் நாமத்துல கல்யாணம் பண்றீங்க. அந்த பிள்ளைகள் கூடி இருக்கிறதுக்கு உதவி பண்ணு இல்லையா? அந்த பிள்ளைகள் கூடி அவங்க தாம்பத்திய உறவுல கூடி அவங்க என்ன பண்ணு, வம்ச விருத்தி பண்றதுதான் கல்யாணம் பண்றோம். பிரிக்கிறதுக்காக கல்யாணம் பண்றாங்க இல்ல. அதனால சங்கீதம் 128 3வது வார்த்தை சொல்றாரு, உன் மனைவி திராட்சை கொடி போல இருக்கும்,
பிள்ளைகள் எப்படிக்கா ஒளியத்தோப்பு மரங்களை போல இருப்பாங்க. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, தேவன் தான் இணைக்கிறாரு. சபையில இணைக்கிறோம். கல்யாணத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் காலத்துல பிரிஞ்சுட்டாக்க அதை போய் அது விசாரித்து அது அவங்கள சமாதானப்படுத்தி ஒன்று சேர்றதுக்கு யாரும் போறதில்லை. ஊழியக்காரங்க அது பெருசா எடுத்துக்கிறது இல்லை, பாரமா எடுத்துக்கிறது இல்லை. தன் சொந்த பிள்ளைக்கு நடந்து அப்படி செய்வாங்களா? மூடன் தன் சொந்த சதியை சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பிரசங்க சொல்றாரு. அவன் சொந்த சதியை சாப்பிடுவானா? மற்றவங்களுக்கு ஒரு ஆபத்து சொன்னாக்கா அது ஒன்றும் இல்லை, ஜபிக்கலாம். தனக்கு ஒரு ஆபத்து சொன்னா ஓடுறது. திருட்டு புத்தியும் திருட்டு எண்ணம் நிறைய இருக்கு இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்தில், என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்திலையும் என் மனைவியுடைய குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இப்படிதான் இருக்காங்க. என் கூட பிறந்த நிறைய 8 அக்கா தங்கச்சி 8 அண்ணன் தம்பிங்கனாங்க. சில எங்க அக்கா பசங்க சொல்றான், மாமா இது போல பையன் வாயா வெட்டி ஆயிட்டான், பொண்ணு கொடுத்தவங்க திருப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்ப எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? நீங்கெல்லாம் எதுக்கு நீங்க தாய் தகப்பனா இருக்கீங்க? பிள்ளைங்களுடைய சந்தோஷம் தானே ஒரு பெரிய சந்தோஷம். பிள்ளைங்களை சேர்த்து வைக்கிறது விட்டு பிரிச்சு விடுறீங்களே, இது தேவனுக்கு அடங்கமா? இது நீதியா? இது என்ன தர்மமா? அந்த காலத்தில் இப்ப நான் கூட தான் கல்யாணம் பண்ணிக்கினேன், ஒண்ணுமே இல்லை. 40 வருஷம் தள்ளிட்டேன். நான் தேவன் நடத்தலையா எங்களெல்லாம்? பொண்ணும் வெளியும் கொடுத்தா தானே தேவன் நடத்த முடியும் உங்களை. ஹல்லேலூயா. தப்பு 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 தப்பான எண்ணம் உங்களுக்கு. சரி, அப்படியே பொண்ணுகிட்ட பணம் கொடுத்தாக்கா அது அவங்க வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷம் எதுல இங்க இருக்கு? கர்த்தருடைய சமூகத்துல இருக்கு. அப்ப காணா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் என்ன பண்ண அற்புதம் பண்ணாரு. குறைகள் இருக்கதான் செய்யும். தேவனிடத்தை போய் சொன்னாங்க, அவங்க அற்புதம் நடந்தது. அதனால பிள்ளைகள் சேர்ந்து வாய உதவி செய்யுங்க. பிள்ளைகள் சேர்ந்து வாயணும், பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு, பிரிக்க கூடாது சொல்லிட்டு எண்ணங்கள் வரணும். அதுக்காக ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். இப்படி பிள்ளைங்களை பிரிக்கிறதுனால என்ன லாபம் உங்களுக்கு? நீங்க மாத்திரம் பிள்ளைங்களை பெற்றுக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளைங்கள் இருக்கு. அப்போ கல்யாணம் பண்றீங்க, உங்க குமாரன் கல்யாணம் பண்றீங்க, உங்க பெண்ணுக்கு அவங்க மொத்தம் வம்சம் எடுக்கணும் இல்லையா? சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? ஏன் உங்க சந்தோஷம் கெடுக்குறீங்க? நீங்க நடுவில் முட்டுக்கட்ட பணம் எவ்வளவு தருவாங்க? பணம் இருந்தால் தான் அந்த பெண்ணு வாழுமா உயிரோட? இல்லை தாம்பத்திய உறவு பண்ண முடியுமா? இல்லை நகை இருந்தால் தான் அந்த உறவு நீடிக்குமா? இல்லையே. தேவன் நினைத்ததே மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான்னா நீங்க தான் பிரிக்கிறீங்க. எவ்வளவு பெரிய கொடிய பாவம் தெரியுமா அது? இங்க வசனம் சொல்லுது, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். சங்கீதக்காரன் சொல்றாரு, உன் சொந்த வீட்டை மறந்துரு சொல்றாரு ஒரு இடத்துல ஸ்திரீகள் பார்த்து. அதனால கர்த்தர் நல்லவர். இது பெரிய சப்ஜெக்ட், பாரமான காரியங்கள். இதுக்காக அநேக ஜபிக்கணும். பொதுவா இந்த காரியத்துல பாருங்க, 128வது சங்கீதத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். கர்த்தருக்கு பயப்படனு, கர்த்தருடைய வழியில நடக்கணும். முதல்ல கல்யாணத்துக்கு முன்ன என்ன பண்றது? தேன் உழுகிற போல பேசுறது. எங்க பொண்ணு கொடுக்காம போயிடறாங்கன்னு சொல்லி பையனுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்றது. அநேக செய்தாங்க. அது போல லாக்டவுன்ல கூட ஒரு பொண்ணு சம்பாதிக்கிற பொண்ணு சொன்னாக்கா உடனே கட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிரிச்சிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும். அது பெற்றோர்கள் அது என்ன பண்ணு, அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கணும். அவங்களுக்கு பிரிக்க கூடாது.
2வது உன் கையின் பாருங்க. 3வது 120 சங்கீதம் 3வது வார்த்தை, உன் மனைவி உன் ஊட்டோரங்கள் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார். மனைவி பற்றி சொல்றாரு, பிள்ளைங்களை பற்றி சொல்றாரு. ஒளிவு மர கன்றுகள், அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஒளிவு மர கன்றுகள் சொன்னார், அவங்க பிள்ளைகள் சமாதானம் காண்பா சொல்ற. ஏசியாத்துக்கு சொல்றாரு, உன் பிள்ளைகள் சமாதானம் காண்பா சொன்ன ஒரு பிள்ளை கூட பிறக்காத முன்ன கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. அப்படியே பிறந்தாலும் பிரிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள்ல 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறான். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கான். சரி, நான் சப்ஜெக்ட் கடந்து போனேன். இது நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் சுருக்கமா பேசுறேன். சில காரியங்களை நான் சொல்லிடுறேன். என் மனசுல கர்த்தர் பேசின காரியங்களை. யோபு பத்தி உங்களுக்கு நீங்க தெரியும். யோபு பக்தனை பத்தி என்ன சொல்லப்பட்டது? அவன் வசதியா இருந்தான். வசதியா இருக்கும் போது அவன் சாத்தான் போய் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் பர்மிஷன் தரேன் பண்ணி பார்த்துக்க சொல்றாரு. பர்மிஷன் தராரு. ஆனா அவன் என்ன பண்றான்? யோபை போய் தொடுறான், எல்லா காரியத்தையும் மாத்துறான். மாத்திட்டு அவன் மாத்திடுறான். எல்லாம் கஷ்டம். இது ஒட்டகம் போயிடுது, எல்லாம் கஷ்டம், எல்லாம் போயிட்டு அந்த யோபுக்கு சிறங்கு வந்து சீவு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அந்த அளவுக்கு ஒரு கொடிய அவனுக்கு வியாதி பிசாசு கொடுக்குறான். சோதனை. பிள்ளைங்க செத்துடுறாங்க, ஒட்டகம் போயிடுது, ஆடு மாடு பகுதி கழுது எல்லாம் போயிடுது. இருந்தாலும் வேதம் சொல்லுது 1:22 யோபு இவைகள் எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவைகள் எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாவமும் செய்யறாங்க. இப்ப ஜனங்க கல்யாணத்துல குறையும் சொல்றாங்க. அவங்க பணியை கம்மியா நகை போட்டு கொடுத்தாங்க, கம்மியா பணம் கொடுத்தாங்க, இது நிறைய குறைகள். வாயால பாவம் பண்ணினே இருக்காங்க. கல்யாணம் செய்தோமா, அந்த பிள்ளைங்க சந்தோஷம் வாய வச்சோமா, அவங்க அந்த பிள்ளைங்களை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். பொறாம. பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாக்க பொறாம வந்து பிரசங்க 4:4 சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி நடக்குது. காயின் ஆவிலுக்கு பொறாம, இயேசு கிறிஸ்து மேல பொறாம. நீங்க பூமியில எவைகளை செய்தாங்க அகிலானுடைய பொறாமை எதுவா இருக்கு. பிள்ளைங்க சந்தோஷம் தாய் தகவலுக்கு கோபம் வந்துடும். அவங்க பிரிச்சிடுவாங்க. என்ன மிருகம் கூட அப்படி செய்யறது இல்லையே. ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடுத்து திரும்பி போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவங்க எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. சொல்லணும். ஹல்லேலூயா. கல்யாணம் எல்லாம் நல்லா முடியுது. முதல்ல நல்ல இனிப்பான வார்த்தைங்க, தேன் ஒழுகுறாப்புல பேசுவாங்க. கல்யாணம் முடிஞ்சேன்னு பாரு, அந்த பெண் பிள்ளைக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுப்பாங்க. பாஸ்டர் வேலை முடிஞ்சு போச்சு. பாஸ்டர் அந்த சபையில வந்தோடனே கல்யாணம் பண்ணி காணிக்க வாங்கி அது ஆசீர்வாதம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் யாரு அது கேட்கறது? கர்த்தர் நான் பார்க்காம இருக்காரா, கேட்காம இருக்காரா? பார்ப்பாரு ஒரு நாள். இங்க யோபு மணியை பத்தி நான் பேசுறதுக்கு ஆசைப்படுறேன். பாருங்க, யோபு 2வது அதிகாரத்துல 9வது வார்த்தை, அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தை உறுதியாக நிற்கிறோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சில பேர் உத்தமா இருக்கிற பிள்ளைங்க கூட தேர்த்தி விட்டு வர்றாங்க. உத்தமம். ஒரு பெண் பிள்ளைகிட்ட உத்தமம் இருக்கா பாருங்க. கல்யாணம் பண்ற ஒரு உத்தமமா இருக்கணும். உத்தமம் சொன்னாக்க என்ன? அவங்களுக்கு கெடுக்கூடாது. விட்டு கொடுக்கறது கூட உத்தமம் தான். பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கண்டிஷன், ஓவர் கண்டிஷன். சொந்தக்காரிட்ட பேசக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. எங்க வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளவுதான், நீ அடிமை.
அடிமை சாசனமா எழுதி கொடுக்குறாங்க. இருக்கட்டும், கர்த்தர் ஒரு நாள் உண்மையும் பார்ப்பாரு. யாரையும் விட மாட்டார் கர்த்தர். இங்க சொல்றாரு அந்த மாசம், அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தை உறுதியாக நிற்கிறதோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்ற. மனைவிங்க சில சமயம் பலிகினா பாண்டம். அவங்கள தாங்கணும். எப்படி தாங்கணும்? அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அறியாம இருப்பாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு பெற்றோர் தான் தாங்கணும். அவங்க நன்மை செய்யணும் பெற்றோர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அடுத்த வார்த்தை பாருங்க, யோபு 2:10. அதற்கு அவர், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றையும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யல. என்ன எங்க பாருங்க, இந்த 1:20 இவைகள் எல்லாத்தையும் யோபு பாவம் செய்யவில்லை சொன்னேன். தேவனை பற்றி குறை சொல்ல முடியல சொல்றேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவைகள் எல்லாவற்றையும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. ஏன் இந்த வேதம் நான் வாசிக்கிறது எனக்கு சரியா புரியல. உத்தம ஆண்டவர் சொல்றாரு அந்த 1:8 யோபு 1:8, கர்த்தர் சாத்தான் நோக்கி, என் தாசனகே யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுமாகிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எவ்வளவு உத்தமனான மனுஷனுக்கு வேதனை வந்தது, சோதனை வந்தது. அவன் தேவனை கொத்தி குறைன்னு சொல்ல பாவம் செய்யல. ஆனா மனைவி சொல்லுது, ஏன் சொன்னாக்கா, நெருக்கத்துல மூடனும் ஞானி ஆவான். பிரசங்க சொல்றாரு, ஒரு நெருக்கம் வரும்போது எல்லாரும் சில பேர் தேவையில்லாத காரியங்கள் செய்வாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். நான் எதுக்கு படிச்சேனாக்கா, ஆடு மாடு போச்சு, எல்லாம் போச்சுங்க. நான் நினைச்சேன், ஏன் யோபுடைய மனைவி ஏன் இவங்க பொறுமை இல்லாம திட்டுறாங்க? ஒரு உத்தமனுடைய மனைவி செய்யலாமா அந்த காரியம்? பேசலாமா? பாருங்க, உத்தமன் பாருங்க, அவர் யாரு? அவரு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறமாக அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவ்வளோ நல்ல மனுஷனுடைய மனைவியே சொல்றாங்க, அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறதோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இப்ப அப்படிதான் இருக்கு. நீ இருந்தா போனா போ. பிள்ளைங்க கூடி வாயத்துக்கு ரொம்ப தடையா இருக்காங்க. நிறைய டைவர்ஸ். பேச்சுவார்த்தை பண்ணி பிள்ளைங்களை சமாதானம் போடலாம். யாரு கல்யாணம் பண்ணாங்க அந்த பாசங்க போய் அந்த பிள்ளைங்களுக்கு வீட்டில் போய் பார்த்து சந்திச்சு 4 தடவை அந்த பிள்ளைங்க சேர்த்து விடணும். கல்யாணம் பண்ணி விட்டா அதான் சொல்லு, கோப்பு காணிக்கை நாங்க கொடுத்தா போதுன்னு சொல்லலாமா சொல்றாங்க. தாய் தகவலுக்கு என்ன கோப்பு காணிக்கை மத்தியில் வருது, அத்தனை விட்டுடுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, அப்படி செய்யக்கூடாது. அதனால இப்படி சொல்ற அவங்க என்ன சொல்ல வரேன்னு சொன்ன, நானு பிள்ளைகள் செத்துறாங்க, ஒட்டகம் போகுது, ஆடு போகுது, கழுதை போகுது, எல்லாம் போச்சு. அவனுக்குள்ள சரீரமும் போச்சு. அவ்வளோ வேதனை. மனைவி திட்டுறாங்க பாருங்க. ஆனாலும் ஒரு ரகசியம் பாருங்க, இந்த யோபு 42 சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம பார்க்கணும். யோபு 42 நல்லா தியானிச்சு பாருங்க. இந்த 42 என்ன சொல்றாரு, 12 கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆஸ்வதித்தார். 16,000 ஆடுகளும் 6,000 ஒட்டர்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமான் என்றும் 2ஆம் மகளுக்கு கெக்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கெரோடோபு என்றும் பெயரிட்டார். இல்ல நீங்க சொல்லுங்க, யோபு மணியை திட்டினாங்கல்ல, அங்க எவ்வளவு தேவனை தூசி இன்னும் உத்தமத்தை நிக்கிறச்சுனா, அப்ப யோபு என்ன 2வது மணியா கட்டினாருங்க? நல்லா யோசனை பண்ணி பேசுங்க. போன் பண்ணி கூட என் கூட பேசுங்க. நான் கூட நினைச்சேன், எப்படி மறுபடியும் உங்களுக்கு யோபுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க? ஐயா, யோபு மனைவி உத்தமனுடைய மனைவி உத்தமன் தான். அந்த நெருக்கத்துல பேசுறாங்க.
தூசி. ஆனா இவ்வளவு தூசித்தும் ரகசியம் என்னதுமா, யோபு மனைவி யோபை விட்டு பிரியலையா? யோபு மனைவி யோபை விட்டு பிரியல. இன்னைக்கு நீங்க பிரிச்சிடுறீங்க பிள்ளைங்கள. அப்ப யோபு மனைவி கெட்டவளா? வாயால பாவம் செய்ய கூட இருதயத்துல பாவம் செய்யல. அவ பாருங்க, அவ்வளோ கஷ்டத்திலையும் புருஷன் கூட தான் இருந்தாவ. புருஷன் வியாதிப்பட்டு ஒண்ணு இல்லாம ஒரு சூழ்நிலை போய், அந்த சூழ்நிலை கூட புருஷனை விடாம கூட இருந்தான். அதுதான் அர்த்தங்க இது. யோபு 2வது கல்யாணம், அந்த பழைய மனைவி கிட்ட தான் இத்தனை காரியம் நடந்தது. பிரிந்தாரா? யோபு பிரிச்சுட்டாரா அவர் மனைவியில்? அவர் மனைவி தான் அவங்களை பிரிச்ச. பிரியல. குடும்பத்துல வாக்குவாதம் வரும், சண்டை சச்சல் வரும், எரிச்சல் வரும். அது உடனே மறந்துன்னு தேவனுக்காக விட்டு கொடுக்கணும். யோபு மனைவி எவ்வளவு நல்லவங்க இப்ப பாத்தீங்களா? தெரியுதா? இப்ப இருக்கிற புருஷ மனைவி அப்படி இருக்காங்களா? ஒத்துமையா? சண்டை போடுறது சகஜம், திட்டிக்கிறது சகஜம். ஆனா அதுக்கு பிரிஞ்சிடணுமா? கல்யாணம் பண்றது பிரிக்கிறதுக்கு அவங்கள? அப்ப எதுக்கு கல்யாணம் பண்றீங்க நீங்க? தேவையில்லாம செய்யாதீங்க. கர்த்தருடைய கோபம் இறங்கும், அந்த பிள்ளைகளுடைய சாபம் தலைமையில இறங்கும். தியாகத்தை நீ பையனை பெற்றுட்டாக்க பெரிய ஆளா நீங்க? அப்ப பொண்ணை பெற்றவங்களாம் ஒண்ணும் இல்லாதவங்களா? எல்லாம் ஒண்ணுதான். ஆண் என்று பெண் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். அதனால சமமா உண்டாக்கணும். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதாம் நித்திர வருவிச்சு ஆதாமுடைய எலும்புல ஏவாளை உண்டாக்குனாரு. ஒரே சரீரம் தானே, நீங்க ஏன் பிரிக்கிறீங்க? அப்ப யோபுடைய மனைவியை திட்டினாங்க, எல்லாரும் செய்தாங்க, ஆனா பிரியலையே. அப்படி தனியா ஒண்ணும் பண்ணது. யோபு 2வது கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுனா சொல்லி வேதம் சொல்லியே. இது தேவ ரகசியம். நீங்க நினைச்சு பாருங்க. கடைசியில பெண்கள் பிறந்தாங்களே, மறுபடியும் பாருங்க. எல்லாம் ஒட்டகம் வந்துச்சு, ஆடுக வந்துச்சு, ஏறு வந்துச்சு, கழுகுகள் வந்துச்சு. 7 குமாரர்கள், 3 குமாரதிகள் அவருக்கு பிறந்தாங்க. மறுபடியும் குமாரக்குங்க. அப்ப நான் பொதுவா என்ன நினைப்பாங்க, ஓய் ஒரு வேற கல்யாணம் பண்ணினாரு போல இருக்கு, அதான் புதுசா பிறந்துங்க. புதுசுல பழைய மனைவி தான் புது மனைவி. பழைய மனைவி தான் புது மனைவி. நான் சொல்ல வர கருத்தை நல்லா வினைங்க, தகாத விதமா நினைக்கக்கூடாது. யோபுடைய மனைவி தூஷித்தது உண்மை, ஆனா யோபை விட்டு பிரியல. இதை நினைச்சுக்கங்க. அதுதான் சொல்றாரு புளியற்பாடு, யோபுடைய பொறுமையை நினைத்து கொள்ளுங்கள். யோபுடைய பொறுமையை நினைத்துக்க. இப்ப புருஷமாக பொறுமை இருக்கா? ஒரு மனைவி என்ன சொல்ற அதை செய்யக்கூடாது. பொறுமையா அது யோசனை பண்ணு. பிள்ளைகளை பிரிக்கக்கூடாது, தாயும் தகவலும் பிரிக்கவே கூடாது. பிரிக்கிறதுக்கு நீ கல்யாணம் பண்ற, எதுக்குடா பண்ற? நீ பண்ணக்கூடாது. நான் இப்படி பேசுறதுனால என் மேல கோவப்பட்டா கூட எனக்கு வருத்தம் கிடையாது. அந்த பிள்ளைங்க படுற பாடுகள் நான் பார்த்துருக்கேன். பிரிஞ்ச அந்த பிள்ளைங்கள் படுற அந்த வேதனை, அந்த துக்கத்தை நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் எவ்வளோ துக்கங்கள், பாடுகள், நெஞ்சுகள் வந்தது. எனக்கு கூட சரி, நான் கல்யாணம் பண்ண ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என் மனைவிடத்திலும் கிடையாது, என்கிட்ட கிடையாது. 400 ரூபாய் வச்சிருந்தேன். கல்யாணம் பண்ணி 40 வருஷத்துக்கு ஒரு மகளுக்கா நல்லபடியா இருக்கும். தேவன் உயர்த்துவாரு. மனுஷங்கிட்ட போய் கேட்கறிய, எவ்வளவு பணம் தர, எவ்வளவு நகை நட்டு போறது? நீங்க நல்லவங்களா? நீங்க பேலியால் மகள், பேலியாளுடைய பிள்ளைங்க, சாத்தானுடைய பிள்ளைங்க, நீங்க சத்துருடைய பிள்ளைங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க கேட்பீங்களா? நீங்க அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் போடுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் லோத்து பிரிஞ்சாங்க. எதுக்கு பிரிஞ்சாங்க? அவங்களுடைய செல்வம் அதிகமா இருந்தா மைப்பருக்குள்ள சந்தோஷம், இடம் 10 லட்சம், அது வேற. கல்யாண பிள்ளைங்களை பிரிக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு? கல்யாணம் பண்ற பாஸ்டர் கடைசி வரைக்கும் அதை விசாரிக்கிறதுக்கு வைக்கணும், ஆட்கள் வைக்கணும். சும்மா கல்யாணத்துக்கு பீரோ வச்சிடறாங்க சபையில. எல்லா சபையில இருக்கு, பெண் பார்க்கறது, பெண் கொடுக்க பீரோ இருக்கு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு போய் விசாரிக்கணும். இல்ல, கஷ்டப்படுறவங்க விசாரிக்க தானே சபை வச்சிருக்கோம்.
அப்ப பாருங்க, யோபு மனைவி தூசித்தாலும் இந்த ரகசியம் பெரிய ரகசியம். பவுல் எழுதுற நிறைய காரியங்க பேச முடியல. எபேசியர் 5வது அதிகாரத்தை படிங்க, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தன் சொந்த மனைவியை நேசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தன் மனைவி அன்பு கூறும், தன்னைத்தானே அன்பு கூறுகிறான் இந்த வசனம் இருக்கு. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் இருக்கு. 1 அதிகாரத்து மனைவியை பத்தி இருக்கு. பேச நேரம் இல்லை. 2வது காரியம், லோத்துடைய மனைவி பாருங்க. உலகத்தை திரும்பி பார்த்தாங்க. தன்னுடைய என்னென்ன காரியம் விட்டுட்டு வந்தாங்க, என்னென்ன பிரஸ்தாபங்கள் திரும்பி பார்த்தாங்க. ஆண்டவர் திரும்பி பார்க்காத சொன்னார். ஓடிப்போங்க சொன்னாரு. கீழ்படியில ஆண்டோடைய வார்த்தை கீழ்படியாம இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான் செய்யறீங்க. பிரிக்காத சொன்னா பிரிக்கிறீங்க நீங்க. ஹல்லேலூயா. உப்பு சொன்னா திரும்பி பார்த்தவங்களுடைய பிரஸ்தாபங்களை நினைக்கிறது. நான் எப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் சொல்லி எல்லாம் பார்க்கறது. தான் விட்டு வந்ததெல்லாம் திரும்பி பார்க்கறது. எதுக்கு நீ என்ன விட்டுட்டு வந்த? நீ உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு போற. அது போல நான் சொல்ல வந்த காரியங்கள் நிறைய இருக்கு. பிள்ளைங்களை பிரிக்காதீங்க. அவங்கள வாழ விடுங்க. உங்களோட வைராக்கியம், உங்களோட கோபம், உங்க மாமிச சிந்தெல்லாம் பிள்ளைங்களை பிரிக்க கூடாது. தேவன் உங்க காதுல சொன்னாரா பிரிச்சுடி சொன்னாரா? இல்ல பிரிச்சுடி சொல்றாரா? உங்க காதுல சொல்றாரா? தேவன் நேர்ல சொல்றாரா? பிள்ளைங்களை பிரிச்சுடி சொல்லிட்டு அவங்க பணம் தரல, அது தரல, இது தரல பிரிச்சுட்டு சொன்னாரா ஆண்டவரே? பைத்தியக்கார ஜனமே, பிரிக்காத. தேவன் இணைத்தது பிரிக்காது இருக்க கடவுள். ஹல்லேலூயா. அதனால காணவர் கல்யாணத்துல குறைப்பட்டது. ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாங்க. ஆண்டவர் புதிய திராட்சை உண்டாக்குனாரு. நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு. பிள்ளைங்க பிரிந்துக்க கூடாது. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. பிரிக்காதீங்க. தயவுசெய்து பிரிக்காதீங்க. நீங்க பிரிச்சாக்கா பயங்கரமான சாபம் உங்க மேல இருக்கு. கலக்கருக்கு யாரா நெறிக்கட்டு போனா நலமா இருக்குன்னு சொல்லிட்டு கலாத்தியர் 1ல சொல்றாரு. கலக்கருக்கு யாரா இருக்கணும், நெறிக்கட்டு போனா நலமா இருக்கு, செத்து போனா நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாம் உயிரோட இருக்க செத்து சம்மாசம் தான் பாயணும். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல பசங்க ஒருத்த கூட சரியில்லை. சம்பாதிக்கிறாங்க, வசதி இருக்கு, படிப்பு இருக்கு, ஆனா தேவனுக்கு பயப்படுறது இல்லை. மனைவி சும்மா என்ன கிழுக்கிறியா? இல்ல ஷோரூம்ல விற்கிறது ஏதாவது பொருளா? அநியாயம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடங்க. நன்மை செய்யுங்க. கர்த்தர் இணைத்தது பிரிக்காதுங்க. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.